என்ன அப்படின்னு சேது வந்து சத்தமா பேசுறாரு. நிறுத்து சேது, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மோகனா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதான் கேக்குறேன்ல, என்னதான் நடந்துச்சு, அது யார் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அந்த போட்டோவை பிடுங்கி பாக்குறாரு. அதுல பார்த்தா மோகனா கூட இன்னொரு ஆளும் இருக்கிறத சேது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இது எங்க அப்பா மாதிரி தெரியலையே அப்படின்னு சேது கேட்கவும், அது வந்து சேது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, அவருக்கும் எனக்கும் பிறந்ததுதான் கண்மணி. இப்போ அவர் இங்க கிடையாது, அவரு இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் தான் உங்க அப்பா என்னைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம். ஏன் நடந்துச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காரு இந்த வீட்டுல தான் வேலை பார்த்தாரு. அவரும் கண்மணியும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்போ உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப குழந்தையா இருந்த. நீ குழந்தையா தூங்கும் போது வீடே பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பையும் பார்த்துட்டு என்னோட வீட்டுக்காரர் மட்டும் இருந்தாரு. அந்த விபத்துல உன்னைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவரு தான் அந்த தீயில மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அப்போதான் கண்மணியோட காலும் ஊனமாச்சு. அப்பதான் என்னோட முதல் கணவரை நான் பறி கொடுத்தேன். உடனே அவர் வந்துட்டு உங்க அப்பா வந்து இந்த மாதிரி என்னோட பிள்ளைய காப்பாத்த போய் தானே உன்னோட வீட்டுக்கார நீ பறி கொடுத்த, உனக்கு ஒரு பிள்ளையும் இருக்கு, நான் இது வேற அவருக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் உன்னைய சொல்லி காட்ட மாட்டேன். நான் உன்னைய காலம் முழுக்க கண் காப்பாத்துறேன். நீ எனக்கு 2ஆம் தரமா வந்துரு. அது மட்டும் இல்லாம என் பிள்ளையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். நீ எப்பவுமே என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல சேது, இங்க இருக்காங்கல்ல அத்தை, அவங்களும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். என் பிள்ளைக்கு யாரு இனி இருக்கா, அதுவும் கால் வேற ஊனமாயிருச்சு. இனி நம்ம யாரை நம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் 2ஆம் தரமா. அதுல இருந்து இந்த வீட்டுல யாரும் இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா கண்மணிக்கும் உங்களுக்கும் எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த இவ்வளவு நாளா நான் மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீங்க யாரும் என்ன அம்மாவோ இல்ல சின்னம்மாவோ சித்தியோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உரிமையாவோ பாசமாவோ நடந்துகிட்டது கிடையாது. ஆனா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். நான் எப்பவுமே உங்க மேல பெரிய பாசம் வச்சிருக்கேன். இவர் தான் என்னோட முதல் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சேதுகிட்ட சொல்லவும், சேது வந்து அந்த இடத்துல கத்தி கதறாரு. ஐயோ, நான் இவ்வளவு நாளா இது தெரியாம உங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். உங்களை ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேண்டிய நானே ஒரு சித்தின்னு கூட கூப்பிட மாட்டேன், அப்படி இருந்திருக்கேன் நானே. ஆனா நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் உங்க பிள்ளையையும் உங்க புருஷனையும் இப்படி பறி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மோகனாவை அம்மான்னு கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாரு. கரெக்டா ராஜாங்கமும் உள்ள வர்றாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமையா சேது, இதுதான் உண்மை. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. எனக்கு உங்க அப்பத்தா அப்புறம் மோகனா சன்னாசி இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது சேது. இப்போ உனக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ராஜாங்க சொல்லவும் வேகமா சேது வந்து ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. உடனே சேது வந்து மோகனா காலில் விழுகிறாரு. என்னை மன்னிச்சுக்கங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். உங்க மேல அதிக கோபம் கூட நான் பட்டிருக்கேன் மனசுக்குள்ள. ஆனா அதெல்லாம் தப்பு தான், இன்னைக்குதான் எனக்கு புரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு மோகனா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. விடுப்பா சேது, நீ உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் கண்மணி இவ்வளவு நாளா நீ பாத்துக்கிட்டு இருக்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் சேது அப்படின்னு மோகனாவும் வந்துட்டு சேது வந்துட்டு தலையை தடவி கொடுத்து தன்னோட தோல்ல சாச்சுக்கிறாங்க. இததான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.